கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் நீதிமொழிகள் 5வது அதிகாரத்தின் 21வது வசனத்தினை எல்லோருமாய் வாசிக்க வேணும். வாசிப்போம். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நல்ல வேளை மனுஷிகளுடைய வழிகள் என்று சொல்லவில்லை. ஆகவே மனுஷிகளாகிய எங்களுடைய வழிகளை அவர் சீர்தூக்கி பார்க்க போவதே இல்லை என்று எண்ணம் கொள்ளக்கூடாது. மனுஷிகளாகிய நம்முடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் எல்லோரையும் காண்கிற வல்லமையுடையதாக இருக்கிறது. அவர் தம்முடைய கண்களினாலே பூமி எங்கும் உலா வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலா வருகிறது. அப்படி உலா வருகிற அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை மாத்திரம் சீர்தூக்கி பார்க்கிறது. ஏன் என்று கேட்டால், மனுஷனை அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தினாலே உயிர்ப்பித்திருக்கிறார். மண்ணினாலே செய்யப்பட்ட மனிதனானவன் தேவாதி தேவனுடைய ஜீவ சுவாசத்தை தனக்குள்ளாக உட்கொண்டு ஜீவிக்கிறான். பறவைகளுடைய வழிகளையோ, மிருகங்களுடைய வழிகளையோ, விலங்குகளுடைய வழிகளையோ அவர் சீர்தூக்கி பார்க்கிறவரே அல்ல, மனுஷனுடைய வழிகளை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். மற்றொரு காரணம் என்ன என்று கேட்டால், சகல ஜீவராசிகளும் அவர் இட்ட கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு, பிரமாணங்களுக்கு, நியமங்களுக்கு கீழ்ப்படிந்து இன்றைக்கும் இந்த நிமிட வரையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காட்டு மிருகங்கள் காட்டிலே இருக்கிறது, நாட்டு மிருகங்கள் நாட்டிலே இருக்கிறது. கடல் அதன் எல்லையை தாண்டுவதில்லை. 3 பங்கு தண்ணீர், 1 பங்கு நிலம். ஆனாலும் அவர் இட்ட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அது இன்றைக்கும் தன் செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறது. ஆகாய வழியிலே அவரிட்ட கட்டளையின்படி ஒவ்வொரு கோள்களும் ஒன்றுக்கொன்று மோதாமல் தங்களுடைய வழிகளிலே சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மனிதன் மாத்திரமே வழிவிலகி போகிறவனாக இருக்கிறபடியினாலே அவனை சீர்படுத்தும்படிக்கு, அவனை எச்சரிக்கும்படிக்கு வேதவசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஆனபடியினாலே நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. நம்முடைய கால் நடக்கிற நடை கால்நடை. கால்நடை மருத்துவமனை என்றால் என்ன? நாய்களுக்கும், பசுக்களுக்கும், கன்றுகளுக்கும், ஆடுகளுக்கும் வைத்தியம் பார்க்கக்கூடிய வைத்தியசாலைக்கு பெயர் கால்நடை மருத்துவமனை. இங்கே உன் கால்நடையை நீ சீர்தூக்கிப்பா என்று சொன்னால், நீங்கள் வளர்க்கிற ஆட்டையோ மாட்டையோ தூக்கி பார்க்க சொல்லவில்லை. நீங்கள் நடக்கிற உங்கள் கால்களின் நடையை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேணும். உங்கள் வழிகள் எல்லாமே நிலைவரப்பட்டிருக்க வேணும். 27வது வசனத்திலே அவர் சொல்லக்கூடிய ஆலோசனை, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை நீ தீமைக்கு விலக்குவாயாக. ஏனென்று சொன்னால், உன்னுடைய வழிகளெல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உன் வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். இந்த வருஷத்தின் 6வது மாதத்தின் முதல் நாளிலே அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க தேவ ஜனங்களாகிய நாம் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாமல் நம்முடைய காலை
தீமைக்கு விலக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 3வது அதிகாரம் 15வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 210வது பக்கம். அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர் வழிகளில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். எல்லோருடைய கண்களும் ரோமர் 3வது அதிகாரத்தின் 15, 16, 17 வசனங்களை காண்பதாக. என் கால்களை நான் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், ஒரு கூட்ட ஜனங்களுடைய கால்கள் இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. தீவிரவாதம், கொலைகள், உயிர் பலிகள், நாசம், பொருட்சேதங்களை செய்வது, தேவாலயங்களை இடிப்பது, தேவ பிள்ளைகளை கொலை செய்வது, நிர்பந்தம், அதை செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை உருவாக்குவது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை, சமாதான காரணராகி இயேசுவின் வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாமல் நம்முடைய வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய காலை தீமைக்கு விலக்க வேண்டும். நம்முடைய கால்கள் ஒரு வீட்டிற்கு பிரயாணமாகி அந்த வீட்டுக்குள் சென்று அமர்ந்து பேசும் பொழுது நம்முடைய வழிகளை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டிற்கு சமாதானம் என்று கூறுங்கள். சமாதான வழியை உடையவர்களாய் உங்கள் கால்கள் காணப்படுகிறதா என்று சொல்லி உங்கள் கால் நடையை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாமல் நிலைவரப்பட்டவர்களாய். சமாதான வழியை அறியாத ஜனங்கள் மத்தியிலே உங்களுடைய கால்நடையை நீங்கள் சீர்தூக்கி பார்ப்பீர்களேயானால் நீங்கள் சமாதானத்தை கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வீட்டிலே ஒரு வீட்டுக்கு நாம் பிரவேசித்தால் அந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு என்ன வர வேணும்? அப்போ நம்ம எப்படி பெற்றோர்களாக இருக்க வேணும்? வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாமல் நம் கால்நடையை சீர்தூக்கி பார்த்து தீமைக்கு என் காலை விலக்க வேணும். ஒரே ஒரு வார்த்தையை விதைச்சிட்டு வந்துட்டா போதும், அந்த குடும்பத்தில் புகைச்சல் உண்டாயிரும். லேசாக பற்ற வச்சா போதும், அது பற்றி எரியும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சமாதானத்தை விதைக்க வேண்டும். ஆகவே தான் இயேசு நம்ம எல்லாம் அறிந்தவராக இருக்கிறபடினாலே சொல்லுகிறார், நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கல அந்த வீட்டுக்கு சமாதானம் என்று கூறுங்கள், சமாதானத்துக்கு ஏதுவானவர்களை பேசுங்கள். சமாதான பாத்திரம் இந்த வீட்டில் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அங்கு தங்கும். இப்ப சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்துடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நான் சமாதானத்தை கூற வேணும். அவர்களும் சமாதானத்துக்கு பாத்திரவான்களாய் காணப்படும்படிக்கு அவர்களும் தங்கள் வழிகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாமல் நம்முடைய வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருக்க அழைக்கப்படுகிறோம். இப்பொழுது மீண்டுமாக ரோமர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் எல்லோரும் வாசியுங்கள். இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பலம் இல்லை, ஆனபடியினாலே தேவனாகிய கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக என் வழிகளிலே தெய்வ பயம் இருக்கிறதா என்பதை நானே ஆராய்ந்து சோதித்து பார்த்து என் வழிகளை சீர்தூக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக என்ன இல்லை? தெய்வ பயம் இல்லை. நீங்க சொல்லுங்க, நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிற நான்
தெய்வ பயத்தோடு இருக்கிறேன் என்பதை நீரே அறிவீர். யாரெல்லாம் சொல்ல போகிறோம்? தெய்வ பயம். கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய வழிகள் எல்லாம் இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நான் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாமல் கர்த்தாவே என் கால்நடையை சீர்தூக்கி பார்த்து நான் தெய்வ பயத்தோடு வாழ்கிறேன். என்னாலே யாருக்கும் எந்த உத்தரமோ துன்பமோ பாடுகளோ கிடையாது. என் வழிகள் எல்லாவற்றையும் நீர் அறிகிறவராய் இருக்கிறீர். ரத்தம் சிந்துதல், நாசமும் நிர்பந்தம் உண்டாக்குதல், சமாதான குலைச்சலை உண்டாக்குதல், காணப்படாதபடிக்கு அவருடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிற நான் தெய்வ பயத்தோடு காணப்பட வேண்டும் என்று ரோமர் 3:18 சொல்லுகிறது. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறதே. ஆல்ரெடி ரிட்டன். எங்கே எழுதியிருக்கிறது? சங்கீதம் 36:1 எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு தேவை என்ன? தெய்வ பயம். அல்லேலூயா. தெய்வ பயம். அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்து தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. ஆகவே யோபு 25:4 சொல்லப்படுகிறது. பக்கம் 655, யோபு 25:4. இப்படி இருக்கிறபடியால், இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க உலா வருகிறது. நம்முடைய வழிகள் எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இல்லை. நீதிமானாக இருப்பது எப்படி? சிறிடத்தில் பிறந்தவன் சுத்தமாக இருப்பது எப்படி? அவன் அசுத்தனாய் இருக்கிறானே. ஆகவே நீதிமொழிகள் 16:17 பழைய ஏற்பாட்டில் 776 பக்கம், தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. கால்நடையை சீர்தூக்கிப்பான். தன் நடையை கவனிக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். ஆகவே கவனிக்கலாமா? நம்முடைய நடைகள் கால்நடை அல்ல. நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள், நினைவுகள், ஓட்டங்கள். சங்கீதம் 18:23 சொல்லுகிறது, அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். தீமை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. நானும் வந்தால் அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். என் நடையை கவனிக்கிறேன், என் ஆத்மாவை நான் காத்துக்கொள்கிறேன். நீங்க என்ன செய்தால் இந்த நீதிமொழிகள் 16:17 சங்கீதம் 18:23 இணைத்து யோசித்து பாருங்கள். என் மன உண்மை, என் துர்க்குணம், தீமை விட்டு விலகக்கூடிய அறிவு, ஆற்றல், என் நடையை நான் கவனிக்கிறேன் என்று சொன்னால் என்னை நானே நிதானித்து பார்த்து என் ஆத்மாவை நான் காக்கிறேனா? ஆகவே தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. பாதை தெரியாத ஆட்டை போல சிதறுண்டு கிடந்த நம்மை தேவனாகிய கர்த்தர் தேடி வந்து அழைத்து மீட்டு பரிசுத்தப்படுத்தி செம்மையான பாதையிலே, சமனான பாதையிலே நம்மை நடத்துகிறார். ஆனால்
இன்டர்னல், நல்லா பார்க்கணும். சங்கீதம் 18:23 உங்களுடைய மன உண்மை. இப்போ உங்களுடைய கால்கள் செம்மையான பாதையிலே தேவாலயத்தை நோக்கி நடந்து வந்திருக்கிறது, சமனான பாதையில நடந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய துர்க்குணம், சங்கீதம் 18:23 படி துர்க்குணம், உங்களுடைய துர்க்குணத்திற்கு உங்களை நீங்களே விலக்கி காத்து தீமை விட்டு விலகி செம்மையான பாதையில நடப்பீர்களேயானால் உங்கள் ஆத்மாவை நீங்கள் காக்கிறவர்களாக இருப்பீர்கள். நம்முடைய பாதைகள் எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், பொல்லாதவனுக்கு தெரியும். நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார், நம்முடைய நடைகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நாம் நடக்கக்கூடிய பாதை, நம்முடைய வழி எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆகவே எபிரேயர் 4:13 சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமோ அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கே நாம் என்ன செய்ய வேணும்? கணக்கு ஒப்புவிக்க வேணும். இந்த உலகம் தோன்றின உடனே எப்படி ஜனங்கள் வாழ்ந்தார்கள்? பாதை கிடையாது, வழி தெரியாது, திசை புரியாது, அடர்ந்த மலைகள், அடர்ந்த காட்டுக்குள்ளே வழி தெரியாத, திசை தெரியாத, திக்கு தெரியாத வனத்திலே பாதைகள் இல்லாமல், சாலைகள் இல்லாமல், சமனான பாதை இல்லாமல் வாழ்ந்து வந்த மனிதர்கள். நெருப்பை கண்டு அஞ்சி ஓடின மனிதன், வேக வைக்காத இறைச்சியை புசித்த மனிதன், பழங்காய்கறிகளை புசித்த மனிதன். இந்த பரிணாம வளர்ச்சி வளர்ந்து 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 இன்றைக்கு நமக்கு முதலாவது தேவை என்ன? சமனான பாதை. அற்புதமாய் வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 16:17 தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. என்ன பாதை? சமனான பாதை. உன் கால்நடையை நீ தூக்கிப்பார் என்று சொன்னால், நான் போகிற பாதைகளிலே பள்ளமும் இருக்கக்கூடாது, மேடும் இருக்கக்கூடாது, அது சமனான பாதையாக இருக்க வேணும். இடதுபுறமாவது வலதுபுறமாவது சாயாமல் நிலைவரப்பட்டவனாய் நான் நடக்க வேணும். ஏனென்றால் அவர் என் வழிகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறார். ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படை தேவை என்ன தெரியுமா? யாராலும் சொல்ல இயலுமா? ஒரு தேசத்தின் அடிப்படை வளர்ச்சிக்கு தேவையானது சாலை போக்குவரத்து. ஒரு நாளிலே இங்கே இருந்து மதுரைக்கு செல்ல வேண்டும் என்றால் 3 நாட்கள் நடந்தே சென்ற ஜனங்கள் உண்டு. காட்டுப்பாதை வழியாக தலைச்சுமையோடு கால்நடையாய் நடந்து மதுரை பட்டணத்தை அடைவதற்கு 3 நாட்கள், அங்கே இருந்து மீண்டும் இங்கே புறப்பட்டு வருவதற்கு 3 நாட்கள். பகலை மாத்திரம் கணக்கில் கொள்ள வேணும், இரவிலே நடக்க முடியாது. ஒத்தையடி பாதையிலே நடந்தவர்கள் யாரோ அல்ல, நம்முடைய தாய் தகப்பனே அப்படி நடந்திருக்கிறார்கள். பசுமலையிலே உயர்கல்விக்காக பிரயாணப்பட்ட மாணவர்கள் தங்கள் தலைகளிலே தகரப்பட்டியை வைத்துக்கொண்டு, தகரப்பட்டிக்குள்ளாக ஒரு தட்டும் டம்ளரும் வைத்துக்கொண்டு, கொஞ்சம் கேப்பமாவும் கொஞ்சம் கருப்பட்டியும் தின்பண்டமாக சுமந்து கொண்டு, சில வெள்ளை துணிகளை மாத்திரம் வஸ்திரமாக வைத்துக்கொண்டு கால்நடையாய் நடந்து போய் கல்வி கற்றவர்கள். கர்த்தராகிய இயேசு நமக்கு சமனான பாதையை வைத்திருக்கிறார். இன்றைக்கு மதுரைக்கு பிரயாணப்பட ஆகக்கூடிய நேரம் என்ன? 2 மணி நேரங்கள். என்று சொன்னால் ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படை தேவையே சாலை போக்குவரத்து. சென்னையில் இருந்து ஒரு பொருள் இங்கே வர வேண்டும் என்று சொன்னால் சாலை சமனாக இருக்க வேணும். வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாமல் நிலைவரப்பட்ட நிலையிலே அந்த வாகனம் பிரயாணித்து வந்தால்தான் சென்னையிலிருந்து வரக்கூடிய காசோலை காலையிலே இங்கே வந்து சேரும். சென்னையிலிருந்து வர வேண்டிய மருந்துகள், மருத்துவ சாதனங்கள் வந்து சேரும், கல்விக்கான புத்தகங்கள் வந்து சேரும், மனிதனுடைய ஆகாரத்திற்கான உணவுகள் வந்து சேரும்.
என்று சொன்னால் வழி, பாதை, சாலை சமனாக இருக்க வேணும். வலதுபுறமாவது இடதுபுறம் சாயாமல் நிலைவரப்பட்ட நிலையில் அது பிரயாணிக்க வேணும். அப்போ மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே சமனான பாதையிலே நான் பிரயாணிக்கிறேனா, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாமல் நிலைவரப்பட்டவனாய் நான் நடக்கிறேனா, என் மனம் அலைவாய்கிறதா, அது நிலை குலைந்து அலைகிறதா, அங்கே என்று இங்கே என்று சுற்றி திரிகிறதா, இல்லை என்று சொன்னால் என் ஆத்துமா என் தேவனாகிய கர்த்தரை ஏன் நோக்கி அமர்ந்திருக்கிறா என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் என் கால்நடையை சீர்தூக்கி பார்க்கிறார். என் துர்க்குணத்துக்கு நான் என்னை விலக்கி காத்துக்கொள்ள அழைக்கிறார். அங்கே போனால் ஆசீர்வாதம், இங்கே போனால் ஆசீர்வாதம் என்பது வலதுபுறமும் இடதுபுறமும் சாய்வது, நிலைவரப்பட்டிராத வாழ்வு. நீங்கள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிறீர்கள். நீங்கள் சொல்லுங்கள், உமது கண்களுக்கு முன்பாக நிற்கிற நான் தேவ பயத்தோடு இருக்கிறேன் என்பதை தேவனாகிய கர்த்தர் நீரே அறிவீர். என் ஆத்மாவை நான் காத்துக்கொள்ளும்படியாய் நான் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாமல் நிலைவரப்பட்டிருக்கும்படியாய் உம்மையே நம்பி இருக்கும்படியாய் எனக்கு அறிவை தாரும், ஞானத்தை தாரும், புத்தியை தாரும். என் குணம் மாறுவதாக. சோசி கேட்க போகலாமா? குறி கேட்க போகலாமா? தீர்க்க தரிசன ஊழியங்களிலே போய் அமரலாமா? அவருடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிற நீங்கள் மன உண்மையா இருந்து நல்லா கவனிக்கணும். சங்கீதம் 18:23 அவர் முன்பாக உங்க மனசு உண்மையிலே உங்களை நல்லவங்கன்னு சொல்லுமா? உண்மையிலேயே உயர்ந்த உண்மை அது மன உண்மை. உண்மை ஒழியாது. உண்மைக்கு மரணமே கிடையாது. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை என்று சொல்வார்கள். நாங்கள் சொல்லுவதெல்லாம் உண்மையே இல்லை. பத்திரிகை செய்திகள் என்று சொல்லுகிறது, உண்மை செய்திகள் என்று சொல்லுகிறது. அப்ப பொய் செய்தி எங்கே? அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனை அநேகத்துக்கு அதிகாரியாக்குவேன். நீங்கள் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் நான் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினாலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப மரணம் வரைந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவனிடத்தை பெறுவாய். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இது எல்லாமே நம்ம எங்க அழைச்சி சொல்லுகிறது? அவர் முன்பாக நிற்கிற நான் தேவ பக்தி உள்ளவனா, அவர் முன்பாக நிற்கிற நான் மன உண்மை உள்ளவனாய் என் துர்க்குணத்துக்கு நான் என்னை விலைக்கு காத்திருக்கிறேனா? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வளைந்து கொடுத்து சமனான பாதைகளில் நடக்காமல் சீர்கட்ட பாதைகளில் நடந்து கொண்டிருந்தால் என் வழிகளை சீர்தூக்கி பார்க்கவும், என் நடைகளை சீர்தூக்கி பார்க்கவும் கர்த்தருடைய கண்கள் என்னை காண்கிறது. யாரு எப்படி நடக்கட்டும், நான் மன உண்மையா இருப்பேன் என்று நீங்கள் நினையுங்கள். ஒவ்வொருவரும் நான் மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலைக்கு காத்துக்கொள்ள என்று ஒவ்வொருவரும் நினைத்தால் எல்லோரும் மன உண்மையுள்ளவர்களாக இருந்து எல்லோரும் நற்குணசாலிகளாய் காணப்படுவார்கள். ஆகவே அவங்கவுங்க மன உண்மையை குறித்து அவங்கவுங்க மனசே பேசிக்கொண்டிருக்கிறது. என் நடைகள் எப்படி, என் வழிகள் எப்படி, என்னாலே சமாதானம் உண்டாகிறதா, என் குணம் நல்ல குணமா, கடந்து வந்த வசனங்களில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் இவைகள் எல்லாமே வார்த்தைகள். ஆகவே இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு மன உண்மையோடு கூட நீங்கள் எழுந்து நின்று, இயேசுவே உமது கண்களுக்கு முன்பாக நிற்கிற நான் உமக்கு முன்பாக மன உண்மையா இருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதான தகுதியும் தேவ பயமோ கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு உண்டாவதாக, உங்களுக்கும் எனக்கும். யாருக்கும் நீங்க உண்மையா இருந்து ஆக முடியாது. நீங்கள் எனக்கெல்லாம் உண்மையாக இருக்க முடியாது, நான் உங்களுக்கு உண்மையாக இருக்க முடியாது. கர்த்தருக்கெல்லாம் உண்மையாக இருந்தால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த பரிபூர்ணம் என்ன என்று கேட்டால் நீடித்த ஆயுள், நோயற்ற வாழ்வு, வேளைக்கு உணவு, சரியான நேரத்திலே மரணம். அகால மரணம் அல்ல, துர்மரணமும் அல்ல, இயற்கை மரணத்திலே கர்த்தர் நடத்துவார்.
அதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய கண்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறீர்கள். அவருடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிற நீங்கள் தேவபக்தியாக இருக்கிறீர்களா, மன உண்மையாக இருக்கிறீர்களா, உங்களுடைய குணம் மாறி இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாமல் உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக, உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக உன் கால்நடையை கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறார். நீதிமொழிகள் 4:26 மற்றும் 27 வசனங்கள். சங்கீதம் 12:1 எல்லாருமே வாசிங்கள். அருமையான வசனம், எல்லாரும் வாசிங்க. நல்ல சத்தமா எல்லாரும் வாசிங்க. ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரர்கள் குறைந்திருக்கிறார்கள். எல்லாரும் வாசிச்சாச்சா? வாசிட்டியா வாசிக்கலையா? இப்ப உண்மையிலே இந்த வசனத்தின்படி நீங்கள் சொல்ல தகுதி உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? நான் பக்தி உள்ளவனா இருந்தா தான் அவர்கிட்ட போய் சொல்லணும், ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவனே இல்லை. அப்ப நீ பக்தி உள்ளவனாப்பா அப்படின்னு கேட்டானா, இல்லை ஆண்டவரே. சில பசங்க அப்படித்தான். உங்கள் கிளாஸில் யாரா ஃபஸ்ட்டு? அவன் ஃபஸ்ட்டு, அவன் ஃப்ரெண்டு தான் ஆடுவான். யாரா கூண்டமாக இருக்குது? அவன் தான். சரி, நீ என்னம்மா இருக்கு? நான் இல்லை. பிறகு அவனை சொல்கிறேன், உங்கள் வகுப்பில் யார் முதல் தரணும்னா நான் சொன்னா தான் நல்லா இருக்கும். அவன் நல்லா படிப்பான், அவன் நல்லா மார்க் வாங்குவான், அவன் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு நான் யார்? உங்களுக்கு புரியுதா? அப்போ யாரோ பக்தி உள்ளவர்கள் அல்ல, தேசத்திலே பக்தி உள்ளவர் குறைந்து போனாலும் கர்த்தாவே உமக்கு முன்பாக நிற்கிற நான் தேவ பயத்தோடு இருக்கிறேன். எப்படி? அடுத்தபடியாக என்னது சொல்லுங்க. சங்கீதம் 12:1 ரெண்டாவது ஸ்டெப்பு, உண்மை உள்ளவர்கள். அல்லேலூயா. இந்த உண்மை எங்கே போனாலும் அப்ளிகபிள் ஆகும். யோவான் 4:24 சமாரியா ஸ்திரீட்ட இயேசு சொல்றாரு, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஏன் ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லலாமே? ஆகவே இன்றைக்கு அவருடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிற நீங்களும் நானும் தேவ பக்தி உள்ளவர்களாய், மன உண்மை உள்ளவர்களாய், உண்மையோடு அவரை தொழுது கொள்ளுவர்களாய் காணப்படும்படிக்கு துர்க்குணத்தை விட்டு விலகி செம்மையானவர்களாய் மாறி சமனான பாதையிலே நடந்து நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளும்படியாய் ரட்சியும் கர்த்தாவே என்னை என்று சொல்லுங்கள். யாருக்கு பொருந்ததோ அவங்களுக்கு தான். இந்த பேங்க்ல இருந்து அடிக்கடி மெசேஜ் வரும், நீங்கள் இந்த பணத்தை செலுத்திட்டீங்கன்னா இந்த செய்தியை நீங்கள் தவிர்த்து விடுங்கள், செலுத்தவில்லை என்றால் இந்த செய்தி உங்களுக்கு தான். இஃப் யூ பெய்ட் த அமௌண்ட் ப்ளீஸ் இக்னோர் இட். நீங்கள் அந்த அமௌண்ட்டை செலுத்திட்டீங்கன்னா இந்த செய்தியை தள்ளிடுங்க. அப்போ இந்த வசனத்தையெல்லாம் பேசுகிற நான் துர்க்குணம் உள்ளவனாக இருந்தால் என் வழியை விட்டு விலகி இருக்கிறேன், நற்குணம் உள்ளவனாக இருந்தால் சமனான பாதையிலே நடக்கிறேன், நான் தேவனுக்கு முன்பாக தேவபக்தி உள்ளவனாக இருந்தால் நான் இடதுபுறமாவது வலதுபுறமாவது சாயாமல் அவரிலே நிலைத்திருக்கிறேன் என்ற மன உண்மை என் ஆத்மாவிலே சமாதானத்தை கொண்டு வரும். அவர்கள் சமாதான வழியை அறியார்கள், நானும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்ல முடியும். சரியா? கிறிஸ்தவ வாழ்வு மாதிரி ஒரு அற்புதமான அதிசயமான வாழ்வு, அழகான வாழ்வு எங்கேயுமே கிடையாது உண்மை கிறிஸ்தவனாக இருந்தால். எப்படி என்றால் உங்க ஆத்மா உங்களோட பேசிக்கிட்டே இருக்கு, நீ தேவபக்தி உள்ளவன், நீ உண்மை உள்ளவன், நீ சமனாத பாதையில் நடக்கிறவன், நீ சமாதான வழியை நடத்துகிறவன், சமாதானத்தை கூறுகிறவன். உன்னுடைய ஆத்மாவில் எப்போதும் தேவபயம் இருக்கிறபடினாலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உங்கள் மனமே உங்களை பார்த்து பேசும் பொழுது நீங்கள் எல்லா காரியங்களும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆகவே நமக்கு யாரும் சொல்ல வேண்டாம். நமக்கு யார் சொல்லணும்? எல்லாமே தெரியும். ஆகவே மனிதனுக்குள்ளாக இந்த நல்ல சுபாவங்களை எல்லாம் கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். நற்குணமும் துர்க்குணமும் அவனுக்குள்ளாக பிறப்பிலேயே இருக்கிறது.
பாலை கொடுத்தால் குடிக்கிற குழந்தை அதில் லேசாக கசப்பை கலந்தால் குடிக்க மறுக்கிறது. யார் சொல்லிக் கொடுத்தது? 3 மாதத்திலேயே தன் தாயை பார்த்து சிரிக்கிற குழந்தை அந்நியரை பார்த்தால் கண்களை மூடிக்கொள்கிறது, தலையை கவிழ்கிறது. யார் சொல்லிக் கொடுத்தது? பிறவியிலே அவனுக்குள்ளாக நற்குணமும் துர்க்குணமும் இருக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன், உமக்கு முன்பாக நான் மன உண்மையாக இருக்கிறேன். சொல்லலாமா? ரட்சியும் கர்த்தாவேனா நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் துர்க்குணத்திலே நான் ரட்சிக்கப்பட வேணும். என் மன உண்மையிலே நான் ரட்சிக்கப்பட வேணும். என் மன உண்மையை காண்கிற கர்த்தர் உண்மையுள்ளவர். ஆகவே சங்கீதம் 18:22 பழைய ஏற்பாட்டில் 680வது பக்கம், அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். சங்கீதம் 18:22 எல்லாரும் வாசிக்கலாமா? ஒன்றும் கேட்கல. ஒன்று போல வாசிங்க. உங்களுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு முன்பாக தேவ பயம் இல்லை. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், நீர் இதுவரை சொல்லி வந்த நியாயமான வசனங்களை எல்லாம் நான் எனக்கு முன்பாக இப்பொழுது நிறுத்துகிறேன். நியாயமான வசனம் தானே? சோசியம் கேட்க போக மாட்டேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்க மாட்டேன், கள்ளத்தீர்சைகள் நாட மாட்டேன், கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி நடப்பேன், நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நிலைவரப்பட்டிருப்பேன், எனக்கு முன்பாக சமனான பாதையை இருக்கும், அதிலே நடப்பேன், என் வழிகளை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். இதெல்லாம் நியாயங்கள், இவைகளை எனக்கு முன்பாக நான் நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுவீர்களா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இந்த அவிசுவாசிகள் தான் தீர்க்க தரிசனம் கேட்பாங்க, அவிசுவாசிகள் தான் சோசியம் கேட்க போவாங்க. எப்படி தெரியுமா? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் எப்படி நடக்கிறது? நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அன்பு என்றால் என்ன? சகலவற்றையும் சகிப்பது. 1 கொரிந்தியர் 13:7, உபாகமம் 23:5 சொல்லுகிறது, நீ உன் தேவனாய கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே அந்த சாபங்களை எல்லாம் அவர் உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். எந்த தீர்க்க தரிசனமும் இந்த வசனத்துக்கு முன்பாக நிற்கவே முடியாது. ரோமர் 8:28, உபாகமம் 23:5. சமனான பாதை, நியாயங்களை எல்லாம் எனக்கும் நான் நிறுத்துவேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் எங்கேயோ போய் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் மன உண்மை, உங்களுடைய நற்குணம், உங்களுடைய தேவபக்தி, உங்களுடைய நடை, உங்களுடைய வழி, உங்களுடைய சமனாத பாதை, உங்களுடைய ஆத்மா உங்களோடு பேசுவது, இவைகளிலே நீங்கள் எந்த நிலையிலே, நான் எந்த நிலையிலே காணப்படுகிறேனோ அதை பொறுத்து தான் ஆசீர்வாதம். மருத்துவமனையில் என்ன எழுதி போட்டிருக்காங்க தெரியுமா? இரத்த அழுத்தம் ஏற்படாமல் இருப்பதற்கு, சர்க்கரையின் அளவு கூடாமல் இருப்பதற்கு, வயிற்று எரிச்சல் உண்டாகாமல் இருப்பதற்கு, நிம்மதியான தூக்கம் உண்டாவதற்கு, எல்லாவற்றுக்கும் ஒரே வழி என்ன தெரியுமா? யாருக்கு இது வேணும்? யாருக்கெல்லாம் வேணும் சொல்லுங்க, கை தூக்கி காட்டுங்க. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம் எல்லாம் இருக்கும். சாந்தமான மனநிலை, விஞ்ஞானம் சொல்லுகிறது, மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது, சாந்தமான மனநிலையினாலே சர்க்கரையின் அளவு சீராகும், வயிற்று புண்ணாரும், தூக்கம் நிம்மதியாகும். இது எல்லாம் எங்க கொண்டு விடுகிறது? அவன் தன் ஆத்மாவை காக்கிறான். ஆத்மாவில் சமாதானம் உண்டா? சமாதானத்தை போதிக்கிற நான் சமாதானமாக இருந்தால் தான் நான் சொல்லுகிற சமாதானம் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். நான் புலம்பிக்கிட்டே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன்னா அது கேட்காது. எனக்கு சமாதானம் உண்டா என்று சொன்னால் கர்த்தர் அறிவார். உங்களுக்கு சமாதானம் உண்டா என்று சொன்னால் கர்த்தர் அறிவார். நீங்கள் சமாதான வழி அறிந்திருப்பது ஏழு என்று சொன்னால் உங்கள் கால்நடைகளை தூக்கி பார்த்து சமனான பாதையில் நடக்கிற செம்மையான பிள்ளையாக நீங்கள் இருந்தால் உங்கள் ஆத்மா உங்களோடு பேசும். அந்த ஆத்மா உங்களை காக்கும், நீங்கள் உங்கள் குணத்தினால் ஆத்மாவை காத்துக்கொள்வீர்கள். இரண்டும் சேர்ந்து தான். நல்லா கவனிக்கணும். இரவும் பகலும் சேர்ந்தால்தான் ஒரு நாள். சரியா? விறகும் நெருப்பும் சேர்ந்தாதான் பற்றி எரியும்.
நன்மையும் தீமையும் கலந்தால் தான் நல்லது நடக்குது கெட்டது நடக்குன்னு சொல்ல முடியும். இதை இன்னும் சொல்ல போனால் மைனஸும் பிளஸும் சேர்ந்தால்தான் கணக்கே நடக்கும். ஆணும் பெண்ணும் இருந்தால்தான் உலகம். ஆண்களாக இருந்தால் அது உலகம் இல்லை, பெண்களாக இருந்தால் உலகம் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் சமமாக வைத்திருக்கிறார், இரவும் பகலும். அதுபோல உங்கள் ஆத்மாவை நீங்கள் காக்கும்படிக்கு உங்களுடைய குணத்தை நீங்கள் ஆராய வேண்டாம். உங்களுடைய குணத்தினால் உங்கள் ஆத்மா காக்கப்படுகிறது. உங்கள் ஆத்மாவில் நீங்கள் நலமாய் வாழ்கிறீர்கள். அப்போ செய்ய வேண்டியது என்ன? இடதுபுறமும் செய்யக்கூடாது, வலதுபுறமும் செய்யக்கூடாது. நிலைவரப்பட்டவனாய், தேவ பக்தி உள்ளவனாய், மன உண்மனாக இருந்து செம்மையான நான் சமனான பாதையில் நடப்பேனையானால் என் ஆத்மாவை நான் காத்துக்கொள்வேன். அந்த ஆத்ம சமாதானத்தினாலே சகலவித வாதைகளுக்கு விளங்கி ஆசீர்வாதமான வாழ்கிறவனாய் இருப்பேன். ஆகவே இந்த நாளிலே இதுவரை சொல்லி வந்த ஆலோசனைகளை எல்லாம் நான் எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன். சொல்ல முடியுமா உங்களால? எனக்குள்ள நல்ல குணம் வரட்டும், இயேசுவே என்னை ரட்சியும் சொல்லுங்க. யாரும் சொல்லுவாங்களா? அப்படி சொல்லுவாங்களா? நீங்கள் இன்னைக்கெல்லாம் பயந்து பயந்து யார்ட்டும் சொல்லணும். ஏதாவது சொல்லிட்டா உடனே கோவிச்சுக்குவாங்க. சொன்னால் அது உண்மை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நற்குணம். நற்குணம் யார் ரெடி? சொன்ன உடனே என்ன இப்படி எப்படி நீங்கள் சொல்லலாம்? என்னத்தை கண்டீங்க? அதான் இஃப் யூ ஆர் ராங், இஃப் இட் இஸ் ராங் ப்ளீஸ் இக்னோர். அதுதான் அதுக்கு வார்த்தை. அது தவறாக இருந்தால் தள்ளிடுங்க, நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ உள்ள சமுதாயம் ரொம்ப சீர்கெட்டு கிடக்கு. அந்த காலத்தில் எந்த பையனை பிடிச்சி யார் சத்தம் போட்டாலும் தலையை குனிஞ்சிட்டு பேசாமல் போயிடுவாங்க. இப்போல்லாம் உங்கள் வேலையே பாருங்க, அடி வாங்காமல் போறீரா அப்படிமா இப்போ பசங்க. நாங்களும் அப்படி தான் வளர்ந்தோம். யார் சொன்னாலும் சரி சரி சரிம்மா சார், இன்றைக்கி பார்த்தா கூட சார் வணக்கம் சார் அப்படிமா. இப்போ சார் தான் அவனை பாலிஷ் பண்ண வேண்டியிருக்கு. என்ன தம்பி எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தால் உமக்கண்ணு, நீர் அன்னைக்கு என்ன அடிச்சுட்டீர்ல. நற்குணம் இருக்கா? நீங்கள் முதல்ல குடும்பத்தில் பேசும்போது மன உண்மையோடு பேசுனீங்கன்னா கர்த்தருடைய ஆவியான உண்மையாக வேலை செய்வார். ரொம்ப முக்கியம். கள்ளங்கூடமாக இருக்கக்கூடாது, திறந்த மனசோடு இருக்கணும். மன உண்மை, தேவ பக்தி, இடதுபுறமாக வலதுபுறம் சாயாமல் நிலையான வாழ்வு, ஆத்மாவை காக்கிற வேண்டிய ஒரு பொறுப்பு. சங்கீதம் 18:22 உங்கள் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். என்ன சொல்லுகிறது? இப்போ இதுவரைக்கும் சொல்லி வந்த வசனமெல்லாம் நியாயமானது தானே? கையை தூக்கி உயர்த்துங்க பார்க்கலாம். யாரெல்லாம் நியாயமானது? சரிதானா? ரைட். சரி, அப்புறம் நல்லா சொல்லுங்களேன், பரிசிச்சாக்க எல்லாருக்கும். அவருடைய பிரமாணம் எது? சொல்லுங்க. அவருடைய பிரமாணங்களை நான் என்ன செய்யவில்லை? தள்ளி போடவில்லை. அப்ப அவருடைய பிரமாணம் என்ன? என்னை அன்றி வேற தேவர்களை உண்டாக்க வேண்டாம், விக்கிரகத்துவ சொரூபத்தை உண்டாக்க வேண்டாம், நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. அடுத்து சொல்லுங்க. தாயை தகப்பனை ஆசில கொண்டு சேர்ப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கடைசியாக என்னது? இச்சியாதிருப்பாயாக. மறுபடியும் யாரும் சொல்ல முடியுமா? நல்லா கவனிங்க. அவருடைய பிரமாணங்களை எனக்கு முன்பாக நான் நிறுத்த அழைக்கப்படுகிறேன். என் வழி விலகி போக காரணம் என்ன? செம்மையான பாதையிலே நடக்காமல் போக காரணம் என்ன? அவருடைய பிரமாணங்களை எனக்கு முன்பாக நிறுத்த வேண்டுமே. இன்றைக்கு நாம் எந்த பிரமாணத்தை நமக்கு முன்பாக நிறுத்துவோம்? மறுபடியும் பிரமாணத்தை சொல்லுகிறேன். என்னை அன்றி வேறு தேவர்களை உண்டாக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்க வேண்டாம், கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்க வேண்டாம். இது மூணு கர்த்தருக்குரியது. மற்ற 7 இருக்குல்ல, அந்த 7 என்ன என்று கேட்டால், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஒழுங்காக வருவாயாக, அவருடைய நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களை நாம் கனப்படுத்துவோமாக, தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, அடுத்தபடியாக கொலை செய்யாதிருப்பாயாக. அல்லேலூயா. வசனத்தை வசனமாக போதிக்காமல் தப்பாக போதிச்சு அது கொலை தான். பாத்தியார் நீ கொலை பண்ணிட்டாரு பாடத்தை அப்படிமாங்கள. பாத்தியார் என்ன பண்ணிட்டாரு? கொலை பண்ணிட்டாரு.
ஒரே கொலை பட்டினி. பட்டினியாக போட்டால் அதுக்கு பேர் என்ன பேர் சொல்லுங்க? கொலை பட்டினி. நானே 3 நாளாக கொலை பட்டினியாக இருக்கு, ஜெயிலில் வந்திருக்கேன். இப்போ கொலை எது? அவர் சொன்னதை செய்யலைன்னா அது கொலை தான். அடுத்தபடியாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, கடைசியாக இதில் எந்த வசனத்தை இன்றைக்கு நாம் நமக்கு முன்பாக வைப்பது, எந்த பிரமாணத்தை நாம் நமக்கு முன்பாக வைப்பது? இதுதான் கேள்வி. சொல்லுங்க. 10 பிரமாணங்கள், கட்டளைகள், நியமங்கள், கற்பனைகள் கொடுக்கப்பட்டதே. இவர் சொல்லுகிறார் சங்கீதம் 18:22 அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு நாம் அவருடைய பிரமாணத்தை, எந்த பிரமாணத்தை தள்ளி போடாமல் நமக்கு முன்பு வைக்கப் போகிறோம் என்று சொன்னால், கடைசியாக சொல்லியிருக்கிறாரே, பிறனுக்குண்டான யாதொன்று இச்சையாதிருப்பாயாக. ஏன் என்று கேட்டால், இச்சையினாலே தான் கொலைகள், களவுகள், விபச்சாரம், பொய் சாட்சி, அந்நிய தேவர்களை நாடுதல், ஜோசியக்காரர்களை தேடுதல். அப்போ அவருடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிறான். நான் எதையுமே இச்சிக்காமல் ஆசைப்படலாம். நான் நீட்டாக இருக்கணும், ஆசைப்படலாமா இல்லையா? என் வீடு சுத்தமாக இருக்கணும், ஆசைப்படலாமா இல்லையா? நான் நல்லா சமைச்சு ருசியாக கொடுக்கணும், அப்படி ஆசையெல்லாம் இருக்கலாம். அந்த ஆசை இல்லைன்னா உலகமே சூன்யமாய் போகும். அழகான வாழ்வதற்கு ஆசைகள் தேவை. ஆனால் இச்சையின் மிகுதி பாவத்தை வருவிக்கிறது. ஆகவே தேவனாய் கர்த்தர் கடைசியாக சொல்லுகிறார், நீ இச்சையாக இருப்பாய் என்று சொன்னால், நீ இச்சையாக இருப்பேன் என்ற பிரமாணத்தை உனக்கு முன்பாக நிறுத்துவேயானால், தள்ளிப்படாது இருப்பேயானால், நீ என்னையே சேவிப்பாய், வேறு யாரையும் நாட மாட்டாய், என் நாமத்தை வீணிலே வழங்க மாட்டாய், நீ உன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருப்பாய், நீ களவு செய்ய போவதில்லை, கொலை செய்ய போவதில்லை, வேற எந்த தவறான காரியங்கள் இணங்கப் போவதில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், என்னை தவிர யாரை என்ன செய்வதில்லை, விரும்புகிறதில்லை, ஆசைப்படுவதில்லை, இச்சிப்பதில்லை. எந்த பிரமாணத்தை நாம் நமக்கு முன்பாக இன்றைக்கு நிறுத்த வேணும்? எதையுமே இந்த இச்சையாதிருப்பாயாக என்று சொன்னால் அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு? பிறனுக்கு உண்டான யாதொன்றையும், ஆட்டையாவது மாட்டையாவது வேலைக்கானாவது பிறனுடைய மனைவியாவது இச்சையாதிருப்பாயாக. இந்த இச்சைகளினாலே தான் கொலைகள், களவு, வேசித்தனம், பொய்ச்சாட்சி, அந்நிய தேவனை பணிந்து கொள்ளுதல், குறியேற்கிறது எல்லாமே நடக்கிறபடினாலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கடைசியாக கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பிரமாணம், பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. இந்த சடமாட்டி சூப்பராக இருக்க, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ அதை சொன்னோட நீங்கள் என்ன சொன்னோம்? இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுக்கணும். இந்த சில பேர் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு இந்த கேள்வியை கேட்டாலே கோபமாக வரும். சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கையை கழுவ தண்ணியை கொடுத்து தட்டில் சோறை போட்டு வச்சிடணும். சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் எப்படி? இது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கல. நல்லா இருக்குன்னா கொடுத்துருங்க. ஐயோ நான் சும்மா தான் கேட்டேன், இல்லை என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லணும். எப்படி? இது நல்லா இருக்கு, இது எங்கே வாங்கினீங்க, என்ன விலை? இப்போ இதெல்லாம் விருப்பம், ஆசை, இச்சைகள் தான். இவங்க உங்களுக்கு வேணுமான்னு கேட்கக்கூடாது. நல்லா இருக்கா இருந்தால் வச்சுக்கோங்க. கைமாறு கருதாமல் நன்மை செய்யுங்கள், உன்னை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தா உலகத்தார் அப்படித்தானே செய்கிறார்கள், அதனால் உங்களுக்கு பலன் என்ன? பிறனுக்குண்டான யாதொன்று இச்சையாதிருப்பாயாக என்ற கடைசி பிரமாணத்தை அவர் தனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறபடினாலே அவருடைய பாதைகள் எல்லாம் சமனான பாதைகளாய், வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நிலைவர பெற்றவராய். எதை பார்த்து நீங்கள் ஆசைப்படாதீர்கள், எதற்கு இச்சிக்காதீர்கள். இதற்கு ஒரு அற்புதமான வசனம் இருக்கு. எதையுமே இச்சிக்காத ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வழி என்ன என்று வேதாகமம் சொல்லுகிறது. வாசியுங்கள், அற்புதமான வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. அவருடைய கண்களுக்கு முன்பாக என்ன இல்லை? தேவ பயம் இல்லை. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. அப்ப நீங்கள் எதையுமே இச்சிக்காது இருக்க வேண்டுமே. ஆனால்
போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி உடையவளாய் நீங்கள் இருந்தால் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிற நீங்கள் தேவபக்தி உள்ள ஜனமாய் இருப்பீர்கள். ஆகவேதான் ரோமர் 3:18 சொல்லுகிறது, அவருடைய கண்களுக்கு முன்பாக என்ன இல்லை? தெய்வ பயம் இல்லை. ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளிப்போடவில்லை, எனக்கு முன்பாக நான் நிறுத்தினேன் என்று சொன்னால் எந்த பிரமாணத்தை அவர் நிறுத்தினார்? பிறனுக்குண்டான யாதொன்று நான் இச்சிக்க போவதில்லை. அப்ப இச்சிக்காமல் இருக்க வேண்டும் என வழி என்ன? போதும், என் தேவன் எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், இயேசு போதுமே. சொல்லலாமா? சொல்ல முடியுமா உங்களால? அல்ல, கவனிங்க. போதும் என்று சொன்னால் உழைப்பை சுருக்குவதல்ல, உங்களுடைய முயற்சியை நிறுத்துவதல்ல, உங்கள் பிரயாசத்துக்கு பலனை கர்த்தர் கொடுப்பார் என்று வேதகமும் சொல்லுகிறது. ஆனால் அதையும் மிஞ்சி நீங்கள் இச்சிக்க கூடாது. குறுக்கு வழியிலே களவு, பொய் சாட்சி, விபச்சாரம், கொலை செய்ய தயங்காத ஜனங்கள், இச்சிக்கிறவர்கள், அவர்களுக்கு முன்பாக என்ன இல்லை? தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயத்தோடு வாழ்கிற நீங்கள் பிறனுக்குண்டான யாதும் இச்சிக்க மாட்டேன், எனக்கு என் இயேசு போதும் என்ற தேவ பக்தியோடு வாழ்கிற தேவ ஜனமாய் நான் இருக்கிறேன். அவருடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிற நான் என் கால்நடையை சரியாக வைத்திருக்கிறேன். அவன் சொல்ல முடியுமா? சொல்லணும். அப்ப இன்னைக்கு நமக்கு தேவை என்ன? இந்த ஊர் போதும், இந்த வீடு போதும், இந்த சாப்பாடு போதும், இந்த வாழ்வு போதும், இந்த சமாதானம் போதும், இந்த பலன் போதும், இந்த ஆரோக்கியம் போதும், எனக்கு உண்டான எல்லாமே எனக்கு போதுமானது என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு உங்களுடைய முயற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேணும். உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்த வேணும். நீங்கள் நற்சீர் பொருந்த வேணும். உங்களுடைய குணம் மாற வேணும். உண்மையிலேயே மன உண்மையாக இருந்து எல்லா காரியங்களும் நீங்கள் செயல்பட வேணும். அப்பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு உந்த பாத்திரமாய் நீங்களும் நானும் காணப்படுவோம். ஆகவே மன உண்மையாக இருக்கிற நீங்கள் எதிலே மன உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் என்ன சொல்லுகிறது? போதும் என்கிற மனதுடனே. அதிலே மன உண்மை உண்டா? சொல்லுங்க. அதற்கு அடுத்தபடியா இன்னொரு வசனம் இருக்கிறது. அந்த வசனம் 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். சரிதானா? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆகவே நீங்கள் மன உண்மையா இருப்பது எதிலே என்று சொன்னால், துர்க்குணத்தை விலக்கி காப்பது எதிலே என்று சொன்னால், செம்மையான பாதையிலே நடந்து உங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்வது எதிலே என்று சொன்னால், அவருக்கு முன்பாக நிற்கிற நீங்கள் தேவ பயமுள்ளவர்களாய் காணப்படுவது எதிலே என்று சொன்னால், உங்களுடைய மனமே உங்களோடு பேசுகிறது. அந்த மனதிற்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து மனதில் சொல்லுங்கள், போதும், என் கர்த்தர் எனக்கு போதும். இதுவரையிலும் என் கர்த்தர் எனக்கு அருளிய சொல்லி முடியாத ஈவுகள், அதற்காக நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. சொல்ல முடியுமா? வேதத்தில் ஈவுகளை குறித்து சொல்லப்படுகையிலே ஒரு அற்புதமான ஈவு எது தெரியுமா? புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. அதை நீங்களே சொல்லுங்க. எல்லாம் பெண்கள் சொல்லுங்க, மனைவிமார்களும் சொல்லுங்க. சில மனைவிகள் கணவன்களாக இருக்கிறார்கள், மனைவி தோட்டத்திலே கணவனாக இருப்பார்கள். மனைவிகளே மனைவிகளாக இருங்கள், புருஷர்களே புருஷர்களாக இருங்கள். புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருள் ஈவு என்று சொன்னால், ஒரு சிறியானவள் புத்தியுள்ளவளாக இருந்தால் புத்தி இல்லாத கணவனோடு வாழ்ந்து தன் ஆத்மாவை காத்துக்கொள்கிறவளாக இருக்கிறாள். புத்தி இல்லாத ஏவாளினாலே பாவம் பிரவேசித்தது. இன்னும் 2-3 செல்போனை கொண்டு வந்து சத்தமாக மைக்கில் போடுங்க, தண்ணிக்குள்ளே போடணும் உங்கள் செல்போன். ஐயா கவனிக்கலாமா? அப்ப இன்றைக்கு ஆண்கள் என்ன சொல்ல வேணும்? தேவன் அருளிய சொல்லி முடியாத என் மனைவியாக ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேணும். ஆதாமுக்கு ஒரு அண்ணன் தம்பியை கொடுத்துட வேண்டியதானே? ஏற்ற துணை தானே வேணும். ஏன் அண்ணன் தம்பியை கொடுக்கல அவரு? ஒரு ஆணுக்கு ஏற்ற துணை ஒரு பெண்ணு தான். சகலவற்றையும் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்த கர்த்தர் மரம், செடி, கொடி, பறவைகள், விலங்குகள், மீன்கள், நீரில் வாழக்கூடிய ஜீவ ஜந்துகள் எல்லாவற்றையும் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்.
ஆதமை மாத்திரம் தனிமையாக வைத்திருந்தான். அவன் கேளாமல் இவளை கொடுத்தால் அவன் தேவனாய கர்த்தரை குற்றப்படுத்துவான். ஆனபடினாலே தேவனாய கர்த்தர் ஒரு நீண்ட கால இடைவெளியை வைக்கிறார். இவன் சகல மிருகங்களோடும், பறவைகளோடும், காட்டு விலங்கோடு, நாட்டு விலங்கோடு, மிருகங்களோடும் பழகி பார்க்கிறான். ஒன்றுமே இவனோடு இணையவில்லை. அப்பொழுது அவன் நினைக்கிறான், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஏற்ற துணையை இன்னும் உண்டாக்கவில்லையே என்று நினைக்கிறான். அதை அறிந்த தேவனாகிய கர்த்தர், நீ தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று கண்டு அவனுக்கு மனுஷியை கொடுத்தார். மனுஷனுக்கு மனுஷிதான் என்று சொன்னால், மனுஷர்களாகி இவர்கள் வழிவிலகி போகிறவர்கள், மனுஷிகளாகி இவர்களவென்றால் புத்தியுள்ளவர்களாக இருந்து சீர்படுத்துகிறவர்கள். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிலாத்துடைய மனைவி சொல்லுகிறார், அவரை குறித்து நான் சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன், அந்த நீதிமானை நீர் ஒன்றும் செய்ய வேண்டாம். பிலாத்துவுக்கு நீதியின் பாதையிலே நடத்தின மனைவியாகிய பிலாத்துவின் மனைவி, அவள் கர்த்தர் அருளின ஈவு. இந்த மனைவியானவள் யார்? மாம்சமாகிய சரீரம். ஆகவே இந்த சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேணும். கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவனா இருக்கிறேனா என்பதை உணர்ந்து என் வழிகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து என் நடைகளை செவைப்படுத்தி தேவ பக்தியுள்ளவனாய் துர்க்குணத்துக்கு விலகி மனதில் சொல்லப்படுகிற உண்மைக்கு நான் கீழ்ப்படிந்தால் போதும். ஆகவே மத்தேயு 10:32 இயேசு சொல்லுகிறார், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே மனுஷர் முன்பாக நீங்கள் என்ன அறிக்கை செய்ய வேண்டும்? போதும், என் கர்த்தர் எனக்கு போதும் என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேணும். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நான் அவரை சோத்தரிக்க என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்வதை கண்ட கர்த்தர் அவர் பரலோகத்திலே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களையும் அறிக்கை பண்ணுவார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாய், மன உண்மையுள்ளவர்களாய், என் கர்த்தர் எனக்கு போதும், அவர்களே சொல்லி முடியாத ஈவு எனக்கு போதும் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அவருக்கு முன்பாக நிற்கிற நீங்கள் அறிக்கை செய்யும்போது பிதாவாகிய தேவன் உங்களை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து அறிக்கை செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தலாமா? எல்லாரும் முழங்கால் படியிடுவோம்.